ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமுக்கு நம்ம எந்த விதமான எசன்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாலை வந்து நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்க்கரை வந்து கரையட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமை ரொம்ப நார்மலாக சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பால் கார்ன்ஃப்ளவர் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்கம் நம்ம சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே கொஞ்சம் திக்காகும், அதனால தான். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சும்மா ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லாட்டி இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதில் கூடவே ஒரு 2 ட்ராப் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். அந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமோட கலர் வர்றதுக்காக தான். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பேஸ் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் பேஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைக்கணும். அரைச்சா தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதனால இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்க்கல, அதனால தான் இப்போ இதை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி. இப்போ இந்த ஐஸ்கிரீமை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் வந்து சேர்க்க போகிறேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோக்கு இடையில சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த ஐஸ்கிரீமை ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் அரைச்சாலே போதும். அரைச்சதுக்கப்புறம் இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸை சேர்க்கணும். இந்த பட்டர்ஸ்காட்ச் நட்ஸை இந்த ஐஸ்கிரீமில் கம்பல்சரியாக சேர்க்கணும். அப்போ தான் இந்த பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த நட்ஸையும் ஐஸ்கிரீமையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமில் ஆட் பண்ண பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை வந்து நல்லா கேரமல் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம தண்ணி சேர்க்காமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். அப்போ இதுவே கேரமல் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி கட்டி கட்டி ஆயிரும் சர்க்கரை. இப்போ இந்த மாதிரி சர்க்கரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்த உடனே கொஞ்சம் நொறையாக வரும், பொங்கி வரும். கவலைப்பட வேண்டாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம நட் சேர்க்கணும். நான் வந்து இன்றைக்கி 1/4 கப் வேர்க்கடலை வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாதாம், முந்திரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை. இப்போ இதை சேர்த்துட்டு இந்த கேரமல்லையும் இந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த சைடில் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் அந்த நட்ஸ் இதில் வந்து சேர்த்து இதை வந்து நான் செட்டாக விட்டுறேன். இப்போ நம்ம கேரமலும் வேர்க்கடலையும் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் பெருசாக தான் உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துட்டோம்னா நம்ம பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் நட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஐஸ்கிரீம் வந்து செட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஸ்கூப் போட்டுடலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் நட்ஸையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய். ஒரு நிமிஷம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எப்பப்பெல்லாம் அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.